ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான தாவீது அவன் உயர்த்தப்பட்டதுக்கான ஒரே காரணம் பாருங்க, துதி. தாவீதுடைய தகப்பன் ஈசா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போவாசுடைய பேரன். போவாஸ் பயங்கரமான ஒரு லேண்ட் லார்ட். அவருடைய பேரனா இருக்கிறதான இந்த ஈசாய்க்கு பயங்கர பணம் இருந்திருக்கும். அதனாலதான் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் 7 பேர்த்தையும் சரியான தகுதியில் வைத்தாங்க. ஆனா தாவீது பிறந்ததான பிறப்பு ஒரு பெரிய ஒரு சஞ்சலத்தினால, அதனால இவன் பிறந்துட்டான். இவன் என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கி தள்ளி உதறி தள்ளி வீசிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆடு மேய்க்க விட்டுருந்தா கூட ஓகே, எங்க ஆடு மேய்க்க விட்டாங்கன்னு சொல்லி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சிங்கங்களும் கரடிகளும் நிற்கிற இடத்துல. இப்போ இங்கிருந்து நம்ம ஆடு மேய்க்க நம்ம ஒருத்தங்களை அனுப்புறோம்னா ஆனைக்கட்டி வரைக்கும் அனுப்பலாம், அங்கே நல்ல இடம் இருக்கு. ஆனைக்கட்டியும் தாண்டி டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள அனுப்புறாங்கன்னு சொன்னா அது நீங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க. அவன் அழிய வேண்டும், அவன் சிங்கங்கள் நிமித்தமாய் அவன் மரணிக்க வேண்டும் என்றதான திட்டம் சொந்த தகப்பனுக்கு இருந்தாலும், உங்களை அழைத்த பரலோகத்தில் இருக்கிற பரம தகப்பன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தால், அந்த திட்டத்துக்கு சொந்த தகப்பனே தடையா இருந்தாலும், சொந்தமே தடையா இருந்தாலும், உங்களை உயர்த்துகிற கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிச்சயமாக நிறைவேற்றுவார்.